ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிம்பிளான செய்முறையில் டேஸ்ட்டான வாழைக்காய் வறுவல் தாங்க. வாழைக்காய் வெள்ளை வறுவல் கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எதுவுமே சேர்க்கலை. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. காரக்குழம்பு, புளிக்குழம்பு, ரசத்து கூடலாம் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாழைக்காயை நம்ம தோலை சீவிட்டு கட் பண்ணிக்கலாங்க. இது நேற்று மழை பெஞ்சிச்சு இல்லையா, பக்கத்து வீட்டில் வாழை மரம் சாஞ்சிருச்சு. அவங்க தான் கொடுத்தாங்க. இப்போ இதுலேருந்து நான் பாதி வாழைக்காய் மட்டும் எடுத்துக்க போகிறேன். ஒரு 5-6 வாழைக்காய் எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நம்ம தோலை சீவிட்டு கட் பண்ணிடலாம். வாழைக்காயை கத்தி வச்சு 2 பக்கமாக கட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்திங்கன்னா தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி எடுக்க தெரியாதவங்க நம்ம கேரட்டுக்கெலாம் தோல் சீவோம் இல்லையா, பீலர், அதை வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஆனால் அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வாழைக்காய் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ண தேவையில்லை. ரொம்ப பெருசாகவும் ரொம்ப குட்டியாகவும் வேணாம். ரொம்ப குட்டியாக நறுக்குனிங்கன்னா குழஞ்சி போயிடுங்க. இந்த வறுவலுக்கு கொஞ்சம் குண்டு குண்டு பீஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். குலையாமலும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா வாழைக்காயிலையும் தோலை சீவி எடுத்து வச்சுட்டு வந்துடலாம். வாழைக்காயை கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டு வச்சுருங்க. கலர் மாறாமல் இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கூட போட்டு வச்சுக்கோங்க. அரிசி கழுவு தண்ணியிலையும் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ தோல்லாம் உரிச்சாச்சு. நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் குண்டு குண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா வாழைக்காயும் கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடலாம். இப்போது வாழைக்காயெல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. இதுக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்த்துடலாம். ஒரு 2-3 சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 பூண்டு பல், பெருசாக இருக்கிறதுனால 5-6 எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்தால் ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட கருவேப்பிலை, வத்தல் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு இந்த வத்தலும் பச்சை மிளகாயும் தான். இப்போ இது எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம தாளித்து விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், வத்தல், கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது கூட பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். இப்போ எடுத்து கலந்து விட்டுக்கிறலாம். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, தேங்காய், பச்சை மிளகா, பூண்டு, சீரகம், அதை மிக்சியில் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, கொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ காய் பாதி வெக்காடு அளவுக்கு நம்ம வெந்திருக்கு. இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்லை. மிக்ஸி ஜாரை மட்டும் கொஞ்சமாக அலசி இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியே இந்த காய் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மிலே வச்சு மூடி விட்டுருங்க. நமக்கு தண்ணி நல்லா வற்றி காய் நல்லா உதிரியாக வெந்து வந்துடும். தண்ணி நம்ம அதிகமாக சேர்த்து வேக விட்டோன்னா காய் குழஞ்சி போயிருங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி வச்சு சிம்மில் வேக வைக்கும்போது காய் நல்லா வெந்தும் இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ எனக்கு கொஞ்சமாக உப்பு பத்தலாம், அது மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேங்க. அவ்வளோதான். கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுங்க. இது காரக்குழம்பு, புளிக்குழம்பு, பூண்டு குழம்பு, ரசத்துக்குள்ளலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான முறையில் செஞ்சுருக்கோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. டேஸ்ட் உண்மையில் வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், நமக்கு காய் முழுசாக இருக்குது. அதே நேரம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்குதுங்க. இது வெறும் வாயிலே சாப்பிட்றலாம், அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான டேஸ்ட்டில் சிம்பிளான முறையில் செய்யக்கூடிய வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ கூட்டு ரெசிபியெல்லாம் நம்ம சேனலில் இருக்குங்க. சேனல் நேமுக்கு கீழே ப்ளேலிஸ்ட்டில் வாழைப்பூ, வாழைக்காய் ரெசிபின்னே கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.